everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 2 digit நம்பருக்கு எப்படி கியூப் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். இப்போ நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போற ரெண்டு நம்பர் சேமா இருந்துச்சு அப்படினா அதுக்கான ட்ரிக் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்காக நான் 22 கியூப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற நம்பர் 22. ரெண்டு நம்பருமே சேமாக இருக்கு இல்லைங்களா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டூவில் ஒரு டூவை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு டூக்கு மட்டும் கியூப் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கியூப் என்ன 8. அந்த 8ஐ 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க 8ஐயும் லாஸ்ட்டில் இருக்க 8ஐ மட்டும் விட்டுருங்க. சென்டரில் இருக்க 8ஐ மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் இருக்க 8ஐ மட்டும் டபுள் பண்ண போகிறோம். இப்போ 8ஐ டபுள் பண்ணால் 16. நெக்ஸ்ட் இருக்க 8 டபுள் பண்ணா 16. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். அதாவது மேல இருக்க 4 8ஐயும் கீழே இருக்க 2 16ஐயும் ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா 8 கீழே ஒன்றும் இல்லை, அதனால 8. நெக்ஸ்ட் 8 + 16 24. 24ல 4 ஆன்சரா போட்டுக்கோங்க. 2வை ரிமைனிங்கா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 + 8 + 16 26. 26ல 6 ஆன்சரா வச்சுக்கோங்க. 2வை ரிமைனிங்கா வச்சுக்கோங்க. 2 + 8 10. இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன 10648. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் 33 கியூப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 33யும் ரெண்டு நம்பருமே சேம் நம்பர் இல்லைங்களா? அதனால சேம் ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 3க்கு மட்டும் நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 3 கியூப் என்ன 27. அந்த 27ஐ 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 27ஐயும் லாஸ்ட்டில் இருக்க 27 மட்டும் விட்டுருங்க. நடுவில் இருக்க 2 27 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த 2 27ஐயும் டபுள் பண்ணிக்கலாம். 27 டபுள் பண்ணால் என்ன 54. அடுத்து இருக்க 27 டபுள் பண்ணால் சேம் 54. அந்த 2 54ஐயும் நம்ம டபுள் பண்ண நம்பர் கீழே தான் போடணும், கார்னரில் போட்டுறாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணலாம். இப்போ 27 கீழே ஒன்றும் இல்லை, அதனால 27 ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கலாம். 27ல் 7ஐ மட்டும் தான் ஆன்சராக போடணும். 2வை ரிமைனிங்காக வச்சுக்கணும். எப்போவுமே நமக்கு 2 digit 3 digit ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் ஆன்சர் எழுதிக்கோங்க. ரிமைனிங் இருக்க எல்லா டிஜிட்டையும் ரிமைனிங்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 7 ஆன்சராகவும் 2வை ரிமைனிங்காகவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 2 + 27 + 54 என்ன 83. அந்த 83ல 3 ஆன்சராக வச்சுக்கோங்க. 8ஐ ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 8 + 27 + 54 89. அந்த 89ல 9 ஆன்சராக வச்சுக்கோங்க. 8ஐ ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 27ஐயும் அந்த 8ஐயும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் 35. இது லாஸ்ட் டிஜிட்ன்றதால 35 டேரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன 35937. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. 55 கியூப் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ரெண்டு நம்பருமே சேம் நம்பர்ஸ், அதனால ஒரு நம்பருக்கு மட்டும் நம்ம கியூப் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ 5 கியூப் என்ன 125. அந்த 125ஐ 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் இருக்க 125ஐயும் லாஸ்ட்டில் இருக்க 125ஐயும் விட்டுட்டு சென்டரில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். சென்டரில் இருக்க 2 125ஐயும் டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் பண்ணோம் அப்படின்னா 125 டபுள் பண்ணால் 250. நெக்ஸ்ட் இருக்க 125 டபுள் பண்ணால் சேம் 250. இந்த 2 250ஐயும் நம்ம டபுள் பண்ண சென்டர் பார்ட் கீழே எழுதிக்கோங்க, கார்னரில் எழுதிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். அதாவது மேலே இருக்க 4 125ஐயும் கீழே இருக்க 2 250ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 125ஐ டைரெக்டாக இறக்கிக்கோங்க, கீழே எந்த நம்பரும் இல்லாததால். அப்படி இறக்கணும்னா 125ல் 5ஐ மட்டும் ஆன்சரில் எழுதிக்கோங்க. 12ல் ரிமைனிங் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12 + 125 + 250 387. அந்த 387ல் 7 ஆன்சராக வச்சுக்கோங்க. 38ஐ ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 38 + 125 + 250 413. அந்த 413ல் 3 ஆன்சராக வச்சுக்கோங்க. 41ஐ ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 41ஐயும் 125ஐயும் ஆட் பண்ணால் 166. இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன 16635. ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 77 கியூப் எடுத்திருக்கேன். சேம் 77 ரெண்டு நம்பருமே சேமாக இருக்கிறதால ஒரு நம்பருக்கு மட்டும் நம்ம கியூப் எடுத்துக்கலாம். இப்போ 7 கியூப் என்ன 343. அந்த 343ஐ 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இருக்க 343யும் லாஸ்ட்டில் இருக்க 343யும் விட்டுட்டு சென்டரில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணி டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ 343ஐ டபுள் பண்ணால் 686. நெக்ஸ்ட் இருக்க 343ஐ டபுள் பண்ணால் சேம் 686. அதை வந்துட்டு நம்ம டபுள் பண்ண நம்பர் கீழே எழுதிக்கோங்க.
நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். மேலே இருக்க 4 343யும் கீழே இருக்க 2 686 ஆட் பண்ணலாம். இப்போது 343க்கு கீழே எதுவும் இல்லாததால் டேரெக்டாக கீழே இறக்கிக்கலாம். அந்த 343லேருந்து 3 மட்டும் ஆன்சரை எழுதிக்கோங்க. 34 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 34 343 686 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1063 வரும். அந்த 1063ல் 3 மட்டும் ஆன்சராக வச்சுக்கோங்க. 106 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 106 343 686 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 1135 வருது. அந்த 1135ல் 5 ஆன்சராக வச்சுக்கோங்க. 113 ரிமைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 113யும் 343யும் ஆட் பண்ணால் 456 அதை டேரெக்டாக கீழே போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் என்ன? 456533. மாதிரி ஒரு 2 டிஜிட் நம்பர் கியூப் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸில் உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.